ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் வால்யூமில் உள்ள சிவிக்ஸில் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, அதாவது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை. We are discuss this lesson. Identify the basic principle of Indian foreign policy, explain the meaning and significance of non-alignment, analyze the stage of our foreign policy, explain the importance of foreign policy, recognize the difference between domestic policy and foreign policy. அதாவது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய அடிப்படை கோட்பாடுகள், அணிசேரா இயக்கத்தினுடைய முக்கியத்துவம், நம்ம நாட்டினுடைய ஃபாரின் பாலிசியினுடைய நிலைகள், வெளியுறவு கொள்கையினுடைய முக்கியத்துவம், ப்ளஸ் உள்நாட்டு கொள்கை மற்றும் வெளியுறவு கொள்கைக்கு இடையான வேறுபாடு. இதுதான் இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. ஃபாரின் பாலிசி கேன் பி டிஃபைன் அஸ் அ கண்ட்ரி பாலிசி தட் இஸ் கன்சீவ்டு, டிசைன் அண்ட் ஃபார்முலேட்டட் த safeguard and promote her national interest in her external affairs in the context of relationship with other countries, both bilaterally and multilaterally அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாட்டினுடைய வெளியுறவு விவகாரங்கள் மூலமாக தேசிய நலன்களை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் பலதரப்பு உறவுகளை நம்ம நாட்டோட அந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கும், நாட்டு மக்களுடைய நலன், நாட்டினுடைய பொருளாதாரம் இவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்காக தான் இந்த ஃபாரின் பாலிசி, வெளியுறவு கொள்கை அப்படின்றது எதிர்பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த தேசிய கொள்கை அப்படின்னு சொல்லி அதை சார்ந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ an objectives and goal-oriented foreign policy has the potential to achieve improved relations with other nations and accelerate growth. The main tools of foreign policy are treaties and executive agreement, appointing ambassadors, foreign aid, international trade and armed forces. அதாவது இந்த மாதிரி ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொல்லும்போது வெளியுறவு கொள்கையானது நாடுகளுக்கிடையே உறவுகளை அடையக்கூடிய திறனை என்ன செய்யுது, அந்த வளர்ச்சிக்கான பலத்தையும் கொண்டிருக்கு சொல்கிறாங்க. வெளியுறவு கொள்கையினுடைய முக்கியமான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை. ரெண்டு நாடு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது, நிர்வாக ஒப்பந்தம் போட்டுக்கிறது, ஃபாரின் அம்பாசிடர் அதாவது வெளியுறவு தூதுவர்களை நியமிக்கிறது, வெளிநாட்டுடைய உதவி, சர்வதேச இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, இதுக்கு ஆயுதப்படைகள், இதெல்லாம் சேர்ந்தது தான் வெளியுறவு கொள்கைன்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அவர் ஃபாரின் பாலிசி. அப்போ ஃபாரின் பாலிசின்னு சொல்லும்போது மெயின் ஃபாரின் பாலிசி அப்படின்னு சொல்லும்போது நமது வெளியுறவு கொள்கையினுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் செக்யூரிட்டி, நேஷ்னல் ப்ராஸ்பெரிட்டி, increasing the number of friendly nations, achieving world peace and enable every nation to peacefully coexist, economic development அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நேஷ்னல் செக்யூரிட்டின்னு சொல்லும்போது தேசிய பாதுகாப்பு இருக்கணும், ப்ராஸ்பெரிட்டி வளமை இருக்கணும், இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் அதாவது நட்பு நாடுகளினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும், உலக அமைதியை மேம்படுத்தணும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும். இதுதான் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அவர் ஃபாரின் பாலிசி, வெளியுறவு கொள்கையினுடைய முக்கிய நோக்கங்களாக இருந்தது. பஞ்சசீல் derived from Sanskrit word panch, 5, சீல்னா riches, அதாவது சமஸ்கிருத சொல்லான பாஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது 5ம், சீலம் அப்படின்னு சொல்லும்போது நற்பண்புகள், இது ரெண்டையும் பெறப்பட்ட. அப்போ இந்திய பிரதமர் சொல்லும்போது நம்மளுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் சீனா பிரதமர் சுயன் லாய், இந்த 2 நாடுகளுக்கிடையே அமைதியுடன் இணங்கி இருக்கக்கூடிய ஒரு 5 கொள்கைகள் 1954 பாஸ்
signed on 28th April 1954, which states that the two governments entered into an agreement based on the following principle. அப்போ ஜவஹர்லால் நேரு அவர்கள், இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களாலையும் சீனா பிரதமர் வந்து சூயன்லாய், இவங்க ரெண்டு பேரும் வந்து 1954 வருடம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிட்டாங்க. அதாவது இந்த ரெண்டு நாடுகளுக்கிடையே வந்து அமைதியோடு இணங்கியிருக்கு. அது என்னென்ன கோட்பாடுகள் அடிப்படையில் வந்து அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர் ஸ்டேட், என்னது டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் சாவரின்ட்டி, மியூச்சுவல் நான் அக்ரஷன், மியூச்சுவல் நான் இன்டர்ஃபியரன்ஸ், ஈக்வாலிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஆஃப் மியூச்சுவல் பெனிஃபிட், பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது ஒவ்வொரு நாட்டினுடைய எல்லைக்கும் இறையாண்மையும் வந்து மதிக்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அது வந்து யாருடைய எல்லையிலையும் வந்து என்ன செய்யக்கூடாது, ஆக்கிரமிப்பு அப்படின்றது வந்து செய்யக்கூடாது. பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் வந்து ஒரு பக்கத்து அண்டை நாடுனா என்ன செய்யக்கூடாது, அதில் போய் தலையிடக்கூடாது. பரஸ்பர நலனுக்காக அந்த சமத்துவம், ஈக்குவாலிட்டி அப்படின்றது வந்து எல்லோரும் வந்து கோஆப்ரேட் பண்ணணும், மியூச்சுவல் பெனிஃபிட் ஒத்துழைக்கணும்னு சொல்கிறாங்க. அது லாஸ்ட் ஒன் என்னது, பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ். அதாவது அமைதியாக என்ன இருக்கணும், எதுவாக இருந்தாலும் சரி சண்டை போடாமல் அமைதியான முறையில் வந்து கையாளணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, பேசிக் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி, அதாவது வெளியுறவு கொள்கையினை நிர்ணயிக்கக்கூடிய அடிப்படை காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜியாகிரபிக்கல் பொசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் டெரிட்டரி, நேஷன்ஸ், ஹிஸ்ட்ரி, ட்ரெடிஷன்ஸ் அண்ட் philosophical basis, natural resources, the compulsion of economic development, political stability and structure of government, the necessity of peace, disarmament and non-proliferations of nuclear weapons. அதாவது நாட்டினுடைய புவியியல் அமைப்பு மற்றும் பரப்பளவு, நாட்டினுடைய வரலாறு, பாரம்பரியம், இது இயற்கை வளங்கள், பொருளாதாரடைய வளர்ச்சி வந்து அவசியம், அரசியல் நிலைத்தன்மை, அரசாங்க அமைப்பு, அமைதிக்கான அவசியம், ஆயுத குறைப்பு, அணு ஆயுத அதிகமாக உற்பத்தி செய்வதற்கு தடை, இராணுவ வலிமை, சர்வதேச சூழ்நிலை, இது எல்லாமே தான் வந்து வெளியுறவு கொள்கையை வந்து நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 1950 ஃபாரின் பாலிசி 1950s அண்ட் 1960s. அப்போ வெளியுறவு கொள்கைன்னு சொல்லும்போது 1950 எப்படி இருந்துச்சு, 1960 என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, the period from independence through the 1950 and 1960 constituted the most idealistic base of India's foreign policy under the guidance of India's first Prime Minister Jawaharlal Nehru. அப்போ நாடு சுதந்திரம் அடைந்ததுலேருந்து 1950 to 60 இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை நாட்டினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு வழிகாட்டுதலின்படி முக்கிய குறிக்கோள்களை கொண்டதாக இருந்துச்சு. அப்போ நீண்ட காலமாக வந்து அந்த காலனி ஆதிக்கம் அப்படின்றது இருந்து சுதந்திரம் பெற்ற நாடுகள் வந்து பொருளாதார மேம்பாடு தொடர்பாக கடுமையான ஒரு சூழலை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. The new nation that got independence after the long period of colonial struggle found themselves in a very difficult situations with respect to economic development. அப்போ the USSR, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, USA, or Union Soviet Socialist Republic, USSR, Nehru, India's first Prime Minister, was opposed the rivalry of the two urban socialist republic. அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது இதில் என்ன அப்படின்னா, சோசியலிச குடியரசுகள் ஒன்றியம் அப்படின்னு சொல்லும்போது யார், இந்த ஐக்கிய நாடுகள் யுஎஸ்ஏவும் இது ரெண்டுமே வந்து முகாம்களில் சேருவது, அதாவது சோவியத் சோசியலிச குடியரசுகளினுடைய ஒன்றியமாக
மாறுவது அவசியமாக இருந்தது. நாட்டினுடைய பிரதமர் அப்படின்னு சொல்லும்போது நேரு. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா, இந்த சோவியத் ரஷ்யா, இந்த வல்லரசு நாடுகள் எல்லாருமே வந்து சோவியத் ரஷ்யா வந்து வல்லரசுகளுடன் சேராமல் அந்த அணிசேரா இயக்கம் அப்படின்ற வழியை வந்து தேர்ந்தெடுத்ததோடு இந்திய வெளியுறவு கொள்கையின் நோக்கம் அப்படின்னு சொல்லும்போது உலக ஒத்துழைப்பு, உலக அமைதி, காலனி ஏகாதிபத்திய முடிவு, இன சமத்துவம் மற்றும் அணி சேராமை இதெல்லாம் வந்து உள்ளடக்கியது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதில் broadly non-alignment means not tying yourself off with military blocks. It means trying to view things pair as possible, not form the military point of view through that has to come in sometimes, but independently, and trying to maintain friendly relations with all countries. by ஜவஹர்லால் நேரு. பரந்த அளவு அணி சேராமை அப்படின்னு சொல்லும்போது இராணுவ கூட்டணியில் இணைந்து கொள்ளாதது அல்ல. அதாவது பிரச்சனைகளை முடிந்தவரை என்ன செய்யணும், இராணுவ கண்ணோட்டத்தில் பார்க்காம அதை என்ன செய்யணும், சில நேரங்களில் என்னது சுதந்திரமாக மற்றும் அனைத்து நாடுகளோட நட்பு ரீதியான உறவை வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ நாம் 1961 த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் 1961 பார்த்தீங்கன்னா த டேர்ம் நான் அலைன்மெண்ட் வாஸ் காயின்ட் பை வி கிருஷ்ண மேனன் இன் த ஸ்பீச் அட் த யுனைடெட் நேஷன்ஸ் இன் 1953. Non-alignment has been regarded as the most important features of India's foreign policy. It aimed to maintain the national independence in foreign affairs by not joining any military alliances. அதாவது அணிசேரா இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது 1953 ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றிய கிருஷ்ண மேனன் அப்படின்றவரால் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த அணிசாராமை அப்படின்னு சொல்கிறது வெளியுறவு கொள்கையினுடைய முக்கிய அம்சமாக விளங்கியது. இதன் நோக்கம் வந்து இராணுவ கூட்டணியில் சேராமல் வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை வந்து பராமரித்தல். அதாவது பன்முக கூட்டு அரங்கில் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் குழுவாக விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் நாம் வாஸ் ஃபார்ம்டு வித் அ மெம்பர்ஷிப் ஆஃப் 120 countries and 17 states as observers and 10 international ஆர்கனைசேஷன். 120 உறுப்பு நாடுகளும் 17 நாடுகளை வந்து பார்வையாளர்களாகவும் சர்வதேச நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும்போது 10 சர்வதேச நிறுவனங்களை கொண்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ another noteworthy fact is that it has transformed from a political movement to an economical movement. அதாவது அணிசேரா இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மூமெண்ட் அண்ட் எக்கனாமிக் மூமெண்ட், அதாவது அணிசேரா நாடுகள் வந்து மற்றொரு குறிப்பிடத்தக்க உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு அரசியல் இயக்கத்திலிருந்து பொருளாதார இயக்கமாக மாற்றம் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா, டிட்டோ ஆஃப் யுகோஸ்லேவியா, நாசர் ஆஃப் ஈஜிப்ட், சுகர்னோ ஆஃப் இந்தோனேஷியா அண்ட் பாயிண்ட் ஆஃப், அதாவது சுகர்னோ அப்போ கானாவின் இந்த குவாமா நிக்ருமா வேர் த ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் நாம். அப்போ நான் அலைன் மூமெண்ட் அப்படின்றத வந்து தோற்றுவித்தவங்க இவங்க எல்லாரையும் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த நியூ டெவலப்மெண்ட் இன் இந்தியா 1990s அண்ட் த 20th century. அதில் 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லும்போது புதிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னலாம் வந்து இந்த டைமிங்கில் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா த ஷிஃப்ட் ஆஃப் இந்தியாஸ் பாலிசி மேனிஃபெஸ்டட் இன் வேரியஸ் வேஸ் சச் அஸ் என்னது பெட்டர் ரிலேஷன்ஸ் வித் சைனா, த லுக்
East policy 1992. The second nuclear test at Pokhran 1998 in Rajasthan. Defense procurement relationship with Israel. Energy diplomacy with Arab countries and Iran. Agreeing to US nuclear missile defense program, and India vote against Iran at the International Atomic Energy Agency. அப்போ இந்த இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீனாவுடைய நட்புறவு கொள்கை அப்படின்னு சொல்லும்போது கிழக்கு நோக்கிய கொள்கை 1992 பொக்ரான் ராஜஸ்தான் நடைபெற்ற இராணுவ 2வது அணுசோதனை, இஸ்ரேலிடமிருந்து பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கான உறவு, ஐக்கிய அரபு நாடுகள், ஈரானோட எரிசக்தி ஆற்றல் வள தூதரக உறவு, அமெரிக்காவினுடைய அணு ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுதல், சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் ஈரானுக்கு எதிராக இந்தியாவினுடைய வாக்களிப்பு. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த புதிய மாற்றம் சொல்லும்போது 1990 சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சியுடன் மேற்கத்திய நாடுகளுடைய ஆதரவோடு புதிய உலகளாவிய பொருளாதார கொள்கை, அதாவது அந்த ப்ரைவேட்டைசேஷன், அதாவது எல்பிஜி லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் அப்படின்ற ஒரு இது எழுச்சி பெற ஆரம்பித்தது. புதிய பொருளாதார ஒழுங்கும் உலக அமெரிக்க ஐக்கிய நாடுகளினுடைய மையமாக இந்தியா உள்ளிட்ட நாடுகள் தங்களின் வெளியுறவு மற்றும் பொருளாதார கொள்கைகளை மாற்றியமைக்க வலியுறுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 21st செஞ்சுரியில் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியா இந்த ரீஅர்ஜென்ட் 21st செஞ்சுரி, அதாவது 21ஆம் நூற்றாண்டில் மீண்டெழும் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது சர்வதேச அமைப்பில் the structure of the international system has changed. The foremost task of India's foreign policy is to enable the domestic transformation of India. By this we mean making a possible the transformations of Indian economy and society while promoting our values of pluralism. அப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டின் இந்தியாவுடைய என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சர்வதேச அமைப்பில் என்ன செஞ்சுருக்கு, இந்த 21 நூற்றாண்டு மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்திய வெளியுறவு கொள்கையினுடைய முதன்மையான பணி இந்தியாவினுடைய உள்நாட்டு மாற்றங்களை ஏற்படுத்துவது. இதன் மூலமாக இந்தியாவினுடைய ஊக்குவிப்பு, அதாவது அதனுடைய வேல்யூஸை அதிகரிப்பது, இந்திய பொருளாதாரம் மற்றும் சமூக மாற்றங்களை மேம்படுத்த இயலும் சொல்கிறாங்க. வெளியுறவு கொள்கையினுடைய நோக்கில் பொருளாதார வளமை இந்திய வல்லரசு தன்மை அடைவதற்கும் அதுவே ஒரு திறவுகோலாக காணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ உள்நாட்டு முதலீடு, உள்நாட்டு வளர்ச்சி, அதாவது டொமஸ்டிக் க்ரோத் அப்படின்றது வளர்ச்சி இன்க்ரீஸ் பண்ணுறது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுடைய தெற்காசிய பிராந்திய ஒத்துழைப்பு அப்படின்றது நிலைப்படுத்துவது அப்படின்றது எளிதாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வேர்ல்டில் இந்தியா ஹேட் அட்ஜஸ்ட் டு மீட் த நீட்ஸ் ஆஃப் இன்டென்சிஃபைடு எக்கனாமிக் என்கேஜ்மெண்ட் வித் த வேர்ல்டு. உலகளவில் நடவடிக்கை அப்படின்னு சொல்லும்போது சரி செய்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியா சரி செய்துள்ளது. வேறு நெக்ஸ்ட் கிளாஸில்